அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். திமுக ஆட்சியில் எப்படி தொழில்கள் வரும் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில்கள் தமிழகத்திற்கு வரும் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் கொரிய நாட்டை சேர்ந்த ஸ்வாசங் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தை விட்டு ஆந்திர மாநிலத்தில் தொழில் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது என்றும், முதல்வர் 4 ஆண்டுகளாக வெளிநாட்டு சுற்றுலா, உள்ளூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு என ஷோ காட்டியதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் என்ற கேள்வியை இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். மேலும் வருவதாக சொன்ன நிறுவனங்களே பேக் ஆஃப் செய்யும் நிலையில்தான் திமுக ஆட்சி இருக்கிறது என்றும், இதற்கான காரணங்கள் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு, படுகொலியில் பெண்கள் பாதுகாப்பு, விண்ணை முட்டும் கமிஷன் ஊழல்கள் என அடிப்படையே சீர்குலைந்த இந்த ஆட்சியில் விளம்பர மாடல் நிகழ்ச்சிகளுக்கும் வர்ணஜால விளம்பரங்களையும் காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்து விடுமா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் முதல்வர் தான் இப்படி என்றால் அவர் அரசில் தொழில்துறைக்கு வாய்த்திருக்கும் அமைச்சரோ வெள்ளை பேப்பரை காட்டும் அமைச்சராக தான் இருக்கிறார் என்றும், இத்தகைய வெறும் ஷோவா ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில்கள் தமிழகத்திற்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புதிய தொழில்களால் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய கையலாகாத அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்று குறிப்பிட்டு திமுக அரசுக்கு கடும் கண்டனங்களையும் பதிவு செய்து இருக்கிறார்.